பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்ம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த நூன் சட்டத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ், ஓகேவா? நான் நேம் மென்ஷன் பண்றேன், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சிஸ்டர் ஃபஹீமா இஹ்சான், நம்ம கல்கலா அப்படிங்கிற ஒரு சட்டம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஓகே. கல்கா அப்படின்னா என்ன? எத்தனை எழுத்துக்கள் இருக்கு கல்கலால? 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள் இருக்கு. அததான் குத்துபுஜத் அப்படின்னு சொன்னீங்க. கல்கலா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யணும்? என்ன சட்டம் அது? அது கொஞ்சம் ஷேக் பண்ணி ஓதணும். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அக்பர். எக்ஸாம்பிள் தெரியலையே சிஸ்டர். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன், இத எப்படி நீங்க ரீட் பண்ணுவீங்க? பலக்க, அந்த கா அது நம்ம கொஞ்சம் ஷேக் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். பலக்க, ஃபலக், ஃபலக். இப்போ நீங்க ஷேக் பண்ணாம சொல்றீங்க, ஷேக் பண்ணி எப்படி சொல்வீங்க? ஷேக் பண்ணா இக்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கணும். அது பலக்க, ஃபலக், பலக்க, ஃபலக். இது ஷேக் பண்ணாம சொல்றது. ஷேக் பண்ணீங்கன்னா ஃபலக். ட்ரை பண்ணுங்க. பலக்க. சோ கல்கலா அப்படின்னா ஒரு சின்ன ஷேக் கொடுத்து ஓதணும். அந்த சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்துக்கு நம்ம ஷேக் பண்ணணும். அது வார்த்தையினுடைய நடுவுல வரும்போது ஹலக்னா, இது கல்கலா சகீரா, சின்ன அதிர்வு இருக்கணும். வார்த்தையினுடைய முடிவுல வரும்போது ஹலக், அதை விட இது இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும். இது கல்கலா குபுரா, பெரிய அதிர்வு. சரியா? அடுத்து நம்ம பார்த்த சட்டம் நூனினுடைய சட்டம். சிஸ்டர் ராசியா பேகம், சொல்லுங்க சிஸ்டர். நூன்ல 4 சட்டம் இருக்கு. இதுல இதுகாமுக்கும் இக்லாபுக்கும் இதுகாமுக்கும் இஹ்ஃபாக்கும் என்ன வித்தியாசம்? இதுகாமுடைய சட்டம் இணைத்தல் சட்டம். அதாவது நூனை சாக்கின், நூனுக்கு சுக்குன் பெற்று தன்மீன் நடப்புற உள்ள எழுத்தை இணைத்து ஓதுணும் நம்ம. அடுத்து கேட்டீங்க இஹ்ஃபால் கேட்டீங்களா? ஆமா. இஹ்ஃபால் அது இது நூன் இதுகாமுடைய எழுத்து எர்மலூன். ஓகே. குன்னா உடன் ஓதுனு, ராமும் லாமும் குன்னா இல்லாமல் ஓதுனு. யா மீம் வாவ் நூன், இந்த 4 எழுத்தையும் உன்னாவுடன் ஓதுனு. மத்த 2 எழுத்தையும் உன்னா இல்லாமல் ஓதுனு சிஸ்டர். ஓகே, மாஷா அல்லாஹ். இஹ்ஃபானா என்ன? மறைத்தல்னா என்ன? இஹ்ஃபால்ண்டாக்க மறைத்தல் சட்டம் அது அந்த நூனை சாக்கின் தன்வீனை மறைத்து ஓதணும், நூனை எடுத்து ஓதணும். அதாவது இப்ப உன்சான் இருக்குங்கல்ல, அந்த நூன் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அதை மறைத்து ஓதணும். உன்னாவுடன் மறைத்து ஓதணும். எப்படி ஓதுவீங்க? இது எழுதிருக்கிறது ஓதுட்டாங்களா சிஸ்டர்? ஓதுங்க. உன்சான் ஓதணும். நூனை மறைச்சு ஓதணும். நூன் சவுண்ட் வரக்கூடாது. ஓகே, மாஷா அல்லாஹ். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டர். ஓகே, இந்த இஹ்ஃபாவினுடைய எழுத்துக்கள் எத்தனை ரஸியா பேகம்? இஹ்ஃபால் எழுத்துகள் அந்த எர்மலூன்ங்கிற எழுத்து இதுகாமுடைய எழுத்து. சரி. அடுத்தது இதகாருடைய எழுத்து
அது தொண்டை எழுத்துக்கள். ம் அடுத்தது இக்கோலாபுடைய எழுத்துக்கள் பா மட்டும். அத தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் வந்து எஹ்பாலுடைய எழுத்துக்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். குட். சிஸ்டர் ஆலியா, இக்லாப்னா என்ன? இக்லாப்னா மாற்றி ஓதுறது சிஸ்டர், ஃபிளிப் பண்ணி ஓதுறது. எதை மாற்றி ஓதணும்? எதையா பா மாற்றி ஓதணும்? லெட்டர் பாவ மாற்றி ஓதணும். லெட்டர் பாவ மாத்தி பாவ ஓதணும். மீமா மாத்தி ஓதணும். கரெக்டா சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர், லெட்டர் பாவ மீமா மாத்தி ஓதணும். அப்போ இது பாக்குரிய சட்டம்ல, நம்ம நூனுக்குரிய சட்டத்தை தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாவ மீமா மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்க, சரியா? அப்படிதானே சொன்னீங்க? ஆமா சிஸ்டர். ஓகே. நூன் அல்லது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள எப்படி ரீட் பண்ணுவீங்க? எந்த லெட்டரை எந்த லெட்டரா மாத்துவீங்க? ஒரு சிஸ்டர். சிஸ்டர் கரெக்டா தெரியலையே. நம்ம இப்ப பாக்குற இந்த 4 சட்டமுமே நூனுக்குரிய சட்டம். நூன் சாக்கின் மற்றும் தன்வீனினுடைய சட்டங்கள். அப்போ இதுல வந்து ரூட் யாருன்னா நூன் தன்வீன். நூனை ஃபாலோ பண்ணி எருமலூன் வந்தா இணைத்தல் சட்டம். நூனை ஃபாலோ பண்ணி தொண்டை எழுத்துக்கள் வந்தா வெளிப்படுத்துதல். அப்ப நூனை ஃபாலோ பண்ணி ப வந்துச்சுன்னா இக்லாப். எல்லா இடத்துலயும் நம்ம நூன் கிட்டதான் ஒர்க் பண்ணுவோம். இப்ப இதுகான்னா நூனை வந்துட்டு நூனுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தையும் நூனுக்கு அப்புறம் இருக்கிற எழுத்தையும் இணைப்போம், சரியா? நூன் தான் அங்க வந்து ரூட். இப்போ இதுகார்னா வெளிப்படுத்துதல்னா யார வெளிப்படுத்துவீங்க? நூனை தான் வெளிப்படுத்துவீங்க. அப்ப மறைத்தல்னா நூனை தான் மறைப்பீங்க. அப்ப மாற்றுதல்னாலும் நீங்க நூனை தான் மாத்தணும். இப்ப இந்த இடத்துல நூன் அல்லது தன்வீனை தொடர்ந்து ப வந்துச்சுன்னா அந்த சட்டம் இக்லாபினுடைய சட்டம். அப்போ நீங்க நூனை தான் மாத்தி நூனுக்கு பதில் மீமா வந்து மாத்தி ஓதணும். இந்த பிக்சர்ல கைய மாத்திருக்காங்கல்ல, சோ நூனை கட் பண்ணிட்டு நூனுக்கு மீம் வந்து வச்சு ஓதணும். அட் த சேம் டைம் இங்க 2 கர்வ்ஸ் குன்னா கொடுக்கணும். இத கரெக்டா ரிசைட் பண்ணும்போது எப்படி ரிசைட் பண்ணுவீங்க? இப்போ சட்டத்தை மாத்தாம நீங்க ஓதுனீங்கன்னா எப்படி ரிசைட் ஓதுவீங்க சொல்லுங்க? இந்த வார்த்தையை வாசிங்க. அன்னு ஓதுவோம் சிஸ்டர். அன்பியா. அன்பியா. இப்போ இந்த இடத்துல அம்பியா. இப்போ அம்பியா குன்னா கொடுத்து ஓதுங்க பாப்போம். அம்பியா. டிய ஏ இருக்கு இந்த இடத்துல. பியா. அம்பியா. அம்பியா. ஓகே, மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் சிஸ்டர் ஜமீரா. சொல்லுங்க. 3 சட்டம் பார்த்தோம். ஒரு சட்டம் இப்ப நான் क्वेश्चनல கேட்கல, அது என்ன சட்டம்? இதுஹார். இதுகார். இதுகார்னா என்ன? இதுஹார்னா குன்னா இல்லாம ஓதணும். இதுஹார்னா வந்து தொண்டையோட எழுத்து. ஓகே. தொண்டையோட எழுத்துக்கள் வரும்போது நூனை என்ன பண்ணணும்? குன்னா இல்லாம ஓதணும். சோ நூனை வெளிப்படுத்தி ஓதணும். வெளிப்படுத்தி ஓதணும். ஓகே. அப்போ இருக்கிற மாதிரியே ஓதுனா போதும். ஆமா, தொண்டையோட எழுத்து ஹல்க்னு சொன்னாங்க. ஹலக் ஹலக் ஹல்க். அப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ரீட் பண்ணி காமிங்க. மாஷா அல்லாஹ். சோ இருக்கிறபடியே ரீட் பண்ணா அதுதான் வந்து இதுகார் வெளிப்படுத்துதல். இது வந்து சின்ன சம்மரி. சோ இணைத்தலுக்குரிய எழுத்துக்கள்
குன்னாவுடன் ஓதணும். லாம்ரா குன்னா இல்லாமல் ஓதணும். வெளிப்படுத்துதலுக்கு குன்னா இல்லாமல் ஓதணும். ப குன்னா, மறைத்தலுக்கு குன்னா. சரியா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம புதுசா பார்க்க போறது வந்துட்டு சிறிய நூன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நூன் குத்னி. பொதுவாவே நம்மளுடைய குரான் முஷஃப்ல வந்து 2 விதமான ஸ்கிரிப்ட் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா உத்மானி ஸ்கிரிப்ட். இங்க வந்து நீங்க பார்த்திருக்கலாம். பள்ளியில இப்போ கல்ஃப்ல இருக்கிறவங்க நீங்க பள்ளியில பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற குரானுடைய ஸ்கிரிப்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல குரான் வாங்கணும், இந்தியால குரான் வாங்கணும்னா அதனுடைய ஸ்கிரிப்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க ஆப் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்தோ பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட் வேணுமா, உத்மானி ஸ்கிரிப்ட் வேணுமா? இந்தோ பாகிஸ்தான் அப்படிங்கிறது அந்த ஏஷியன் அந்த கான்டினென்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்றது இந்த ஸ்கிரிப்ட். நம்ம இங்க கல்ஃப்ல யூஸ் பண்றது வந்து உத்மானி ஸ்கிரிப்ட். இப்ப நீங்க அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல யூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா அங்க நூனை வந்து குட்டியா போட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து குட்டியா நூன் தெரியுதா? இந்த மாதிரி நூனை வந்து வெளிப்படையாவே அந்த குரான்ல வந்து அந்த எந்த எந்த இடத்துல எல்லாம் தேவையோ அந்தந்த இடத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை இருக்கும் போது நம்ம வந்து ஈஸியா ஓதிக்கலாம். நம்ம வந்து தப்பா ஓதுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா நீங்க கல்ஃப்ல இருக்கிற குரான் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த மாதிரி நூனை வெளிப்படையா போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம தான் எந்த இடத்துல அது வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஓதணும். ஓகே, இப்போ இதுக்குரிய என்ன சட்டம்? இதுவும் நூன் சட்டம் தான். நூன் சுக்கூன் அல்லது தன்வீன் இந்த மாதிரி 2 ஃபாலோ பண்ணி லெட்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்னென்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம். இதுல நூன் சுக்கூன் அல்லது தன்வீனை தொடர்ந்து ஏதாவது உச்சரிப்பற்ற எழுத்துக்கள், அதாவது சைலண்ட் லெட்டர்ஸ், அது வந்து ஹம்சத்துல் வசல் அப்படின்னு நீங்க ஒண்ணு படிப்பீங்க. ஹம்சத்துல் வசல் ஃபியூச்சர்ல படிப்பீங்க. இப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நூன் சுக்கூன் அல்லது தன்வீனை தொடர்ந்து ஹம்சத்துல் வசல் வந்தது இல்ல சைலண்ட் லெட்டர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க அந்த இடத்துல நூன் சுக்கூன் வச்சு ரீட் பண்ணாம நூனுக்கு கெஸ்ரா கொடுத்து ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இத பாத்தீங்கன்னா மண் பிளஸ் இது வந்து அலிஃப்க்கு கெஸ்ரா இஃப்தரா, மண் இஃப்தரா அப்படிதான் ரீட் பண்ணணும். ஆனா இங்க நூன் சுக்கூனுக்கு அடுத்து ஒரு சைலண்ட் லெட்டர் ஹம்சத்துல் வசல் வந்திருக்கிறதுனால இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா மனிஃப்தரா, மண் இஃப்தரான்னு வாசிக்காம நூனை கெசராவாக்கிட்டு மனிஃப்தரா அப்படின்னு ரீட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் அதுதான். லிமன் பிளஸ் அல் முல்கு. அப்போ லிமன் அல் முல்கு அப்படி வாசிக்காம நூனை கெசராவா மாத்தி லிமனில் முல்கு அப்படின்னு ரீட் பண்ணணும். சரிங்களா? சோ நூன் சுக்கூனை தொடர்ந்து சைலண்ட் லெட்டர் அதாவது ஹம்சத்துல் வசல் வந்துச்சுன்னா நீங்க நூன் சுக்கூனுக்கு பதில் நூனை கெஸ்ராவா மாத்தி அந்த வார்த்தைய நீங்க வந்து வாசிக்கணும். ஓகே, அதே மாதிரி தன்வீனை தொடர்ந்து சைலண்ட் லெட்டரோ ஹம்சத்துல் வசலோ வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அப்பவும் அந்த தன்வீன்ல இருக்கிற ஒரு நூனை கட் பண்ணிட்டு நீங்க கெஸ்ரா கொடுத்து ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும்னா நூஹுன் இப்னஹ், கீழே பாத்தீங்கன்னா நூஹுன் இப்னஹ். அப்போ நீங்க இந்த நூஹுன்ல 2 அந்த தம்மா கூட ஒரு நூன் இருக்கு, நூஹுன். இப்போ இந்த நூனை என்ன பண்ணணும், கட் பண்ணிட்டு நூஹு அந்த நூனை கெஸ்ராவா மாத்தணும். அந்த நூன் சுக்கூனை கெஸ்ராவா மாத்தணும். நூஹு நிப்னஹு. அப்போ நூஹுன் இப்னஹ் அப்படி வாசிக்காம நூஹு நிப்னஹு அப்படி வந்து நீங்க வந்து ரீட் பண்ணணும். சரியா? இதுதான் நூன் குத்னி, சிறிய நூன் அப்படிங்கிறதுக்குரிய சட்டம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்க டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தன்வீன் வந்திருக்கு. யௌம இதின் அல் ஹக்கு இப்படிதான் ரீட் பண்ணுவாங்க. ஆனா இது நூன் குத்னினால இந்த தன்வீனை தொடர்ந்து சைலண்ட் லெட்டர் அதாவது ஹம்சத்துல் வசல் வந்திருக்கிறதுனால நம்ம இத வந்து எப்படி ரீட் பண்ணணும்னா யௌம இதி நூனை கெஸ்ராவா கொடுத்து யௌம இதி நில் ஹக்கு, யௌம இதி நில் ஹக் அப்படி வந்து ரீட் பண்ணணும்.
இதெல்லாம் ஒரே ஆயத்துல வந்திருக்கிற வார்த்தைகள். இப்போ இந்த இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஆயத்துல ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அலீமன் அதோட இந்த ஆயத்து முடிஞ்சிருது. அல்லதீன அப்படின்னு இருக்கு. சோ இங்க லாம் அலிஃப் போட்டிருக்கிறதுனால கண்டினியூஸா வாசிக்கிற சில பேர் இத இணைச்சு வாசிப்பாங்க. இப்போ அலி மல்லதீன அப்படி சில பேர் வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் போது அலி மல்லதீனன் வாசிக்க கூடாது. ஏன்னா மீன் தன்மீனுக்கு அடுத்து ஹம்சத்துல் வசல் இல்ல சைலண்ட் லெட்டர் வந்ததுனால நீங்க எப்படி ரீட் பண்ணணும்னா அலீம நில்லதீன அப்படி நீங்க ரீட் பண்ணணும். இதுதான் நூன் குத்னியுடைய சட்டம். ஓகே. இப்ப இந்த நூன் குத்னில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை. இல்லைங்க சிஸ்டர். சிஸ்டர் ஹலோ சொல்லுங்க பனாசு. ஹம்சத்துல் வசல் அப்படிங்கிற லெட்டர்ஸ் எத்தனை மொத்தம்? அது நிறையவா? ஹம்சத்துல் வசல்ங்கிறது ஒரே ஒரு லெட்டர் தான். அலிஃப் அது இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல இருக்காது. இங்க இருக்கிற உத்மானி ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அலிஃப்க்கு மேல ஒரு சின்ன மீம் அந்த சாது பாதி கட்டான மாதிரி இருக்கும். இதுதான் ஹம்சத்துல் வசல். அலிஃப் போட்டு இப்படி இப்படி ஒரு மாதிரி வந்திருக்கும். சோ இன்னொன்னு கூட வந்திருக்கும் அப்படி லைட்டா. இது ஹம்சத்துல் வசல். சோ இது வரும்போது இது உத்மானி ஸ்கிரிப்ட்ல இருக்கும், இந்தியா ஸ்கிரிப்ட்ல இருக்காது. இந்தியா ஸ்கிரிப்ட்ல எல்லாமே உங்களுக்கு அலிஃபா தான் கொடுத்திருப்பாங்க. ஹம்சத்துல் வசல் வந்தா நம்ம நூனை கெஸ்ரா போட்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணணுமா? ஆமா. நூன் சுக்கூன் நூன் தன்வீனுக்கு அப்புறம் ஹம்சத்துல் வசல் வந்துச்சுன்னா அப்போ நீங்க அந்த நூனுக்கு சுக்கூனோ தன்வீனோ இருக்கும்போது அதை கெஸ்ரா பண்ணி நீங்க ஓதணும். இதுல இருக்கான்னு காட்டுறேன். இதுல இல்ல, நான் உங்களுக்கு ஹம்சத்துல் வசல் கிளாஸ் முடியும் போது வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். சரியா? ஓகே சிஸ்டர். ஓகே இன்ஷால்லா. சோ இந்த 2 லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இப்ப கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். இல்லாட்டி நம்ம 3rd லெசனுக்கு போலாம் இன்ஷால்லா. ஓகே ஹாய். இன்ஷால்லா நம்ம அடுத்த லெசன் சொல்லுங்க. அந்த நூன் குத்னி சொன்னீங்கல்ல சிஸ்டர், அது தன்வீன் அந்த தன்வீன் ஃபத்துகத்தைன் இருந்தாலும் தம்மத்தைன் இருந்தாலும் கெசரத்தைன் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம சேர்த்து ஓதணும். ஆமா, எதுவா இருந்தாலும். அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள். இது பாத்தீங்கன்னா தம்மத்தைன் நூஹு நிப்னஹு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கெசரத்தைன், இங்க ஃபத்ஹத்தைன். சோ என்ன தன்வீன் இருந்தாலும் நீங்க அதுல இருக்கிற நூனை எடுத்துட்டு நூன் கெசரா போட்டு ஓதணும். ஓகேவா? ஓகே சிஸ்டர். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். 2 லெசன் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 3வது லெசன். இன்னைக்குரிய புது டாபிக் என்ன அப்படின்னா நம்ம ஓகே அரபிக்ல இந்த லாங்குவேஜ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். 29 இல்ல 28+1 எப்படினாலும் சொல்லலாம். ஓகே, அதுல 2 வகையான எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 28 எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கலாம். அது என்னலாம்? முஃபஹம், முரஹக். முஃபஹம், முரக்கக், ஹெவி லெட்டர்ஸ், லைட் லெட்டர்ஸ். அது இல்லாம இந்த எழுத்துக்களை இன்னும் 2 டைப்பா பிரிக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா சூரிய எழுத்துக்கள், சந்திர எழுத்துக்கள். சோ என்ன சூரிய எழுத்துக்கள்னா என்ன, சந்திர எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சூரியன் அப்படின்னா அரபில ஷம்ஸ், ஷம்ஸ்னு பேரு. சில பேர் ஷம்சுதீன் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல. இப்ப ஷம்சுதீன் அப்படின்னா மார்க்கத்தினுடைய ஒளி, லைட் ஆஃப் த தீன் அப்படின்னு அர்த்தம். ஷம்ஸ்னா சூரியன், வெளிச்சம். 2வது கமரியா, கமர்னா சந்திரன். சில லேடிஸ் கூட கமர் அப்படின்னு பேர் வைப்பாங்க. சோ கமர்னா நிலவு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன படிக்க போறோம்? ஷம்ஷியா, ஹுரூஃப்னா எழுத்துக்கள். சரியா? ஹுரூஃபுல் ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியா. இந்த 2 தான். இன்னும் அந்த லெட்டர்ஸ் இன்னும் 2 கேட்டகரியா பண்ணலாம். ஒன்னு ஹுரூஃபுல் ஷம்சியா, இன்னொன்னு ஹுரூஃபுல் கமரியா. 1 லெட்டர்ஸ், 3 லெட்டர்ஸ். இப்ப ஹுரூஃபுல் ஷம்சியானா என்ன அப்படின்னா நூன் சட்டம் முடிஞ்சது. சரியா? இப்ப மைண்ட்ல இருந்து நூன் எடுத்துருங்க. இப்ப அடுத்த சட்டம் படிக்க போறோம். இது லாம் சுக்கூனோட தொடர்புடைய சட்டம். சன் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது லாம் சுக்கூனோட தொடர்புடைய எழுத்து.
இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நுனி நாக்குல இருந்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வருது? 18. 18 எழுத்து. நுனி நாக்குல 12. நாக்குலதான் மாஷா 12. அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். நுனி நாக்குல 12 எழுத்துக்கள் வருது. அந்த 12 எழுத்துக்கள் என்னலாம்? ஷீன். ஃபர்ஸ்ட்ல ஆர்டர்ல வரணும். ஆட்ரா. த தா தா த தா வரலையே, எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல. சீன் ஷாத் ஜாய். 3 6 இன்னும் 2 என்னது தெரியல சிஸ்டர், நான் மறந்துட்டேன். ரஜியா பேகம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அவங்க விட்ட லெட்டர்ஸ்லாம். தா சா ஜாய் தீன் தால் தால் ஸ்வாத் துவா வா லாம் ரா நூன். ஓகே, மாஷா அல்லாஹ். ஆனா எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு இன்னும் சரியா வரல. இன்னும் நிறைய பிராக்டிஸ் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ். அப்போ எழுத்துக்கள் நுனி நாக்குல இருந்து வர 12 எழுத்துக்கள். த த வா, த த தா, ஸ ச ஸா, ல ந ரா. இந்த 12 லெட்டர்ஸ் கூட பாத் ஷீன் இந்த 2 எழுத்துக்கள். சோ மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் ஆச்சு? 12 plus 2 14 லெட்டர்ஸ். யா, இந்த 14 லெட்டர்ஸ் அல், இது வந்து எதனுடைய தொடர்புடையதுன்னா அல். இந்த அல் பக்கத்துல இந்த 14 லெட்டர்ஸ் வரும்போது நீங்க இந்த லேம உச்சரிக்க கூடாது. சரியா? சோ இந்த ஷம்ஷியா லெட்டர்ஸ்னா லேம வந்து நீங்க உச்சரிக்க கூடாது. அப்போ அல் பிளஸ் சவாப், அத நீங்க எப்படி ரீட் பண்ணீங்கன்னா அஸ்ஸவாப். சரியா? இப்போ இந்த லேம் சைலண்ட் ஆயிரும். அதே மாதிரி அல் பிளஸ் ஷம்ஸ், அப்போ அஷம்ஸ், லேம நீங்க உச்சரிக்க கூடாது. இப்போ நம்ம கத்தார்ல இருக்கோம்ல, இப்போ அல் ஹிலால், அப்போ நீங்க அல்ல வந்து உச்சரிக்கலாம் அல் ஹிலால். ஏன்னா அந்த ஹ அப்படிங்கிற எழுத்து இந்த 14 லெட்டர்ஸ்ல வரல. ஆனா இப்போ அல் பிளஸ் ரயான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை எப்படி சொல்லணும்? அல் ரயான் அப்படின்னு நீங்க ஒரு இடம் இருக்குல்ல, அது எப்படி சொல்லுவீங்க? அப்ப அல்ல உச்சரிக்க கூடாது சிஸ்டர். ரயான் மட்டும். அல் ரயான் சொல்லக்கூடாது. அது கரெக்டா சொல்றதா இருந்தா அர் ரயான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா லேம உச்சரிக்க கூடாது. சரியா? அப்போ டிப் ஆஃப் த டங் லெட்டர்ஸ், அந்த 12 லெட்டர்ஸ் கூட தாது ஷீன் வரும்போது நீங்க லேம உச்சரிக்க கூடாது. அதான் இத சொல்லும் போதே எப்படி சொல்லுவாங்க? அஷம்ஸ், அஷம்ஸ். சரியா? அப்போ ஷம்சியானா லேம உச்சரிக்க கூடாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கமரியா லெட்டர்ஸ், அதாவது நூன் எழுத்துக்கள். அந்த டைம்ல நீங்க லேம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். இது இல்லாத மீதி இருக்கிற மொத்தம் 28 எழுத்து, அதுல 14 லெட்டர்ஸ் ஷம்சியா லெட்டர்ஸ் ஆயிருது. மீதி இருக்கிற 14 லெட்டர்ஸ் கமரியா லெட்டர்ஸ். அப்போ இங்க நீங்க லேம தெளிவா உச்சரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ஊத்துல், இப்போ இங்க வந்து அலிஃப் லாம் இருக்கு. ஓகே, இங்க அலிஃப் லாம் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஊத்துல், இங்க மிடில் இருக்கிற லெட்டர்ஸ், எந்த லெட்டர்ஸ்க்காவது இங்க ஹரக்கத் இல்ல அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் ஆக்கிட்டு அப்படியே நீங்க போய் ஜாயின் பண்ணணும். ஊத்துல் கிதாப. இந்த இடத்துலயும் ஃபா, இது வந்து மத் இருக்கு, ஃப இல்ல ஃபா. அப்போ நீங்க இந்த ஃபேவை இந்த அலிஃபை நீங்க சைலண்ட் பண்ணிட்டு ஃபல் கமர், இங்கேயும் அதே ரூல் தான், வல் கமர். சோ லாம் தெளிவா உச்சரிக்கணும் கமரியா லெட்டர்ஸ்ல. ஷம்சியா லெட்டர்ஸ்ல லேம உச்சரிக்க கூடாது. இதுதான் கான்செப்ட். சரியா? உங்களுக்கே வந்து நீங்க உச்சரிக்கும் போதே உங்களுக்கே இந்த ஷம்சியா லெட்டர்ஸ்ல எல்லாம் நீங்க லேம் உச்சரிச்சு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். அப்பவே நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம்,
உச்சரிக்க கஷ்டமா இருக்கும் போது எக்ஸாம்பிள் நீங்க என்ன அல் ஷம்ஸ், அல் ஷம்ஸ், அல் சவாப். ஏன்னா அந்த லாம் வந்து டிப் ஆஃப் த டங் தான் ஆல்ரெடி. அப்போ நீங்க இன்னொரு டிப் ஆஃப் த டங் லெட்டரையும் சேர்த்து நீங்க உச்சரிக்க ட்ரை பண்ணும்போது 2 மகரஜும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. அதனாலதான் லேம வந்து இந்த இடத்துல சைலண்ட் பண்றாங்க. சரியா? இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சிஸ்டர் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்குறீங்களா சிஸ்டர்? ஓகே, ஒரு நிமிஷம். இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? தெரியுது சிஸ்டர். ஓகே, இந்த இடத்துல நீங்க பாருங்க சன் லெட்டர்ஸ். இப்போ வ மீதி இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து ஹரக்கத் இல்ல, சோ இதை வந்து சைலண்டா ஸ்கிப் பண்றோம். அப்போ இது அப்படிங்கிறது என்னது? டிப் ஆஃப் த டங். சரியா? அப்ப டிப் ஆஃப் த டங் இருக்கும் போது இந்த வாவை அப்படியே டைரக்டா கூட கனெக்ட் பண்றோம். வஸ்ஸமராத்தி, வல் சமராத்தின்னு சொல்லாம லாம ஸ்கிப் பண்ணிட்டு வஸ்ஸமராத்தி. புரியுதா? நேம் சொல்றேன், நீங்க வந்து ரீட் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்ற எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. நஸ்ரின், சிஸ்டர் நஸ்ரின். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நீங்க இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. சரி. லிஸ்ஸக்கரி. இது 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 ஓகே சிஸ்டர். வித்தூரி. சாரி சிஸ்டர், வத்தூரி. பா வந்து திக்கா ஓதணும், ஹெவி லெட்டர். வத்தூரி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். முகமது ஹனீஃப், இது ரீட் பண்ணுங்க. ஹுவர் ரஹ்மானு. ரா வந்து ஹெவி, ஹெவி பண்ணி ஓதுங்க. ஹுவர் ரஹ்மானு. மானு மீம ஹெவி ஆக்க கூடாது, அது வந்து லைட் லெட்டர் தான். ரஹ்மானு, ரஹ்மானு. ஹுவர் ரஹ்மானு. ரஹு ஆக்க கூடாது, ரஹ் சுக்குன். ஹுவர் ரஹ்மானு. ஹுவர் ரஹ்மானு. ஓகே, மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் யாருப்பா? ஜமீரா, நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே சிஸ்டர். எது சிஸ்டர்? ரவுண்ட் பண்ணிருக்கீங்களா? அடுத்து இது ஹுவல் லதீஃபு. ஹுவல் லதீஃப். மாஷா அல்லாஹ், ஹுவல் லதீஃபு. ஓகே, இது ஷம்சியா. சரியா? புரியுது உங்களுக்கு சிஸ்டர். இப்ப புரியும் நினைக்கிறேன். ஓகே, புரியுது சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து கமரியா. நெக்ஸ்ட் சிஸ்டர் ஆலியா, நீங்க ட்ரை பண்ணிருங்க. இது ரீட் பண்ணுங்க. கமரியா லெட்டர்ஸ். யௌமல் கியாமத்தி. காஃப் ஹெவி பண்ணி ரீட் பண்ணுங்க. யௌமல் கியாமத்தி. கியாமத்தி. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. யௌமல் கியாமத்தி. மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் பனசர், நீங்க இது ரீட் பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன். ரா ஹெவி பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன். ஐன் ஹெவி பண்ண வேண்டாம், ரா மட்டும் ஹெவி. ஆலமீன். ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் ரஸியா பேஹம்தா. சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இந்த வேர்டு ரீட் பண்ணுங்க. எதுங்க சிஸ்டர்? சர்க்கிள் பண்ணிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் லைன். அடுத்ததுங்களா சிஸ்டர்? ஒன்னே ஒண்ணுதான் சர்க்கிள் பண்ணிருக்கேன் பாருங்க, அது மட்டும் read. வரலைங்களா இங்க? மேல ஃபர்ஸ்ட். அந்த இருக்கு சிஸ்டர். பில் முத்தகீன். இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க. பில் முத்தகீன்.
மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். வெரி குட். ஓகே. சோ இதுதான் ஷம்சியா கமரியா. சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து நூன் ரூல்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி மீமினுடைய சட்டங்கள் வந்து பார்க்க போறோம். மீம்ல வந்து 3 சட்டம் தான். நூன்ல 4 சட்டம், மீம்ல 3 சட்டம். எந்த சட்டம் இல்ல? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சேஞ்ச் பண்றது இல்ல சிஸ்டர். மாஷா அல்லாஹ். வெரி குட். சேஞ்ச் பண்றது இல்ல. இக்குலாபு வந்து மீம்ல கிடையாது. மீதி இருக்கிற இதுகாம், இஹ்ஃபா, இத்ஹார் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மீம்ல உண்டு. அதே மாதிரி நூன்ல வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். மீம்ல வந்து அவ்வளவு லெட்டர்ஸ் கிடையாது. இணைத்தலுக்கு வந்து ஒரே ஒரு மீம் தான். மீம் சுக்கூன். அதே மாதிரி மீம்க்கு தன்வீன் சட்டம் கிடையாது. சரியா? மீம் சுக்கூன் மட்டும்தான். மீம் சாக்கின் சட்டங்கள் மட்டும்தான். நூனுக்கு தான் நூன் சுக்கூனும் உண்டு, நூன் தன்வீனும் உண்டு. இங்க வந்து மீம் சாக்கின் மட்டும்தான். மீம் சுக்கூன் மட்டும்தான். சோ மீம் சுக்கூனை ஃபாலோ பண்ணி மீம் வந்துச்சுன்னா அது இதுதான் இணைத்தல். மீம் சுக்கூனை ஃபாலோ பண்ணி ப வந்துச்சுன்னா அது இஹ்பா மறைத்தல். மீதி என்ன லெட்டர்ஸ் வந்தாலும் அது வந்து இதுகார் வெளிப்படுத்துதல். இருக்கிறத இருக்கிறபடியே ஓதணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுகாம் பார்க்கலாம். ஓகே. இதுகாம் மீம் சுக்கூன் இதோட ஒரே ஒரு எழுத்து தான். மீம் சுக்கூனை தொடர்ந்து வரும் மீன் எழுத்தை இணைத்து ஓதணும். இந்த இடத்துல குன்னா கொடுக்கணும். இப்ப லஹும் ம. ஆனா நீங்க எப்படி அதை இணைச்சி குன்னா கொடுத்து ஓதணும்? அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ மீம் முஷத்தா இருக்கு அப்படின்னா மீம் சுக்கூன் பிளஸ் மீம் ஃபத்ஹா. மீம் முஷதாக்கு இதுதான் அர்த்தம். மீம் சுக்கூன் மீம் ஃபத்ஹா. அப்போ ஆல்ரெடி இங்க வந்து ஒரு மீம் சுக்கூன் இருக்கு. அப்ப எத்தனை மீம் சுக்கூனை நீங்க ஓதுவீங்க? சோ ஒரு மீம் சுக்கூனை என்ன செய்றீங்க? கட் பண்ணிட்டு இந்த ஹாவ இந்த மீமோட மர்ஜ் பண்ணி ஓதணும். அப்போ குன்னாவும் வரணும் இந்த இடத்துல. லஹும் ஓகே. இப்போ இங்க ஆல்ரெடி ஒரு மீம் சுக்கூன் இருக்கு, இங்க வேற ஒரு மீம் சுக்கூன் வருது. சோ இந்த மீமை வந்து நம்ம என்ன பண்றோம்? கட் பண்ணிட்டு மர்ஜ் பண்ணிடுறோம். லஹும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபமின்ஹும் மன். இந்த இடத்துலயும் மீம் சுக்கூனை தொடர்ந்து மீம் வர்றதுனால அந்த மீம் சுக்கூனை கட் பண்ணிட்டு இணைச்சு ஓதுறோம். ஃபமின்ஹும் ஃபமின்ஹும் மன் குனாவோட ஓதணும். இதுதான் இணைத்தல். சரியா? ஒரே ஒரு லெட்டர் தான். அத நீங்க வந்து மர்ஜ் பண்ணி ஓதணும். நெக்ஸ்ட் வந்து மறைத்தல், ஹைட். ஹைட் அப்படின்னா என்னன்னா அந்த லெட்டரை நீங்க பாதியா மறைச்சு ஓதணும். இதுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் ப. அப்போ மீம் சுக்குனை தொடர்ந்து ப வந்துச்சுன்னா அப்போ நீங்க மீம மறைச்சு ஓதணும். இந்த இடத்துலயும் குன்னாவோட ஓதணும். இது வந்து இஹ்ஃபா ஷஃபவி. ஷஃபவி அப்படின்னா எவ்வளவு டீட்டெயிலா போவேன்னா ஷஃபவினா லிப்ஸ்ல இருந்து வர லெட்டர் மீம்னால இஹ்ஃபா ஷஃபவி. ஏன்னா நூனுக்கு ஜஸ்ட் இஹ்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே இஹ்ஃபானால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ மீம்க்கு இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இப்ப இதுக்கு எப்படி சொல்லணும்னா இதுக்கும் பிஹி. இதுக்கும் பிஹி. அப்போ இந்த இடத்துல மீமும் லிப்ஸ்ல இருந்து தான் வருது, பாவும் லிப்ஸ்ல இருந்து தான் வருது. மீம் ஃபுல்லா சேர்த்து சொல்லுவோம். இதுக்கும் பிஹி. அப்போ ரெண்டுமே லிப்ஸ்ல இருந்து வர்றதுனால ஒரே மஹ்ரஜ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? மீம பாதியா ஹைட் பண்ணி ஓதணும். மீமோட மஹ்ரஜ் என்ன? நம்ம லிப்ஸ்டிக் போடுற மாதிரி ரெண்டு லிப்ஸையும் இப்படி ஃபுல்லா கவர் பண்ணி தான் ரீட் பண்ணணும். இதுக்கும் மீம் ஃபுல்லா இது பண்ணி தான் ஓதுவோம். ஆனா இந்த இடத்துல ஃபுல்லா பண்ணாம பாதியா இதுக்கும் பிஹி. ஓகே. அப்போ நூன் மீன் சுக்குனை தொடர்ந்து ப வரும்போது மீன் சுக்குனை மறைச்சு ஓதணும். இப்ப இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா தர்மீஹிம் பிஹிஜாரா. இந்த இடத்துலயும் ப வரும்போது நீங்க மீம் சுக்குனை மறைச்சு ஓதணும். இந்த ரெண்டு சட்டத்துலயும் யாருக்காவது டவுட் இருக்கா?
இல்ல சிஸ்டர் சிஸ்டர். இன்னும் ஒரே ஒரு தடவை அதை மறைச்சு ஓதிக்காமீங்க சிஸ்டர். இப்போ நீங்க வந்து ஃபுல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா இது கும் கும் சொல்லும் போது நீங்க அந்த 2 லிப்ஸும் லாக் ஆகும். இது கும் நம்ம லிப்ஸ்டிக் போடும் போது பண்ணுவோம்ல அதே மாதிரி ஃபுல்லா லாக் ஆகி தான் நீங்க சொல்லணும். இது கும் பிஹி. பாவோட மகரஜ் வந்து அவுட்டர் லிப்ஸ் தான் பிஹி. ஆனா இது ரெண்டும் சேம் மகரஜா இருக்கிறதுனால கும்னு ஃபுல்லா லாக் பண்ண முடியாது. இது கும் பிஹி. மீம வந்து அப்படியே பாதியா மறைச்சு பாவோட மகரஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி லாக் பண்ண வேண்டாம் மீம். சரியா? ஆனா சிஸ்டர் ஒரே மாதிரி தானே சிஸ்டர் இருக்கு. நீங்க ஹுன்னா அதுதான். 3 கவுண்ட்ஸ் ஹுன்னா கொடுத்து ஓடுற மாதிரி தானே சிஸ்டர் இருக்கு. ஒன்னா கொடுக்கணும். இப்போ நீங்க இது வந்து ரொம்ப மைன்யூட்டான ஷிஃப்ட் தான். இப்போ நீங்க வந்து இது அந்த 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 லிப்ஸோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க கிளாஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து வீடியோல நேர்ல காட்டுறேன். இப்போதைக்கு இப்போ இது கும் கும் பாவோட மகரஜ்லயே வச்சு நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. இது ஓகே கும் ஃபுல்லா லிப் லாக் பண்ணாம. சரியா? ஓகே. வேற டவுட்? நெக்ஸ்ட் சட்டம் போறேன். இது வந்து இதுஹார் ஷோ. மீதி பா மீம் இல்லாம எந்த லெட்டர் மீம்க்கு அடுத்து வந்தாலும் அதை நீங்க வந்து இருக்கிற மாதிரியே ஓதணும். அதான் இதுஹார் வெளிப்படுத்தி ஓதணும். இது வந்து நார்மலா நீங்க ரீட் பண்றதுதான். அல்ஹம்து அன்அம்த இந்த இடத்துல எல்லாம் மீமை வந்து நீங்க வெளிப்படுத்தி ஓதணும். இதுல வந்து வாவ் ஃப இது ரெண்டும் இருந்தா மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா அத எழுத்த தெளிவா உச்சரிச்சு ஓதணும். ஏன்னா வாவ் ஃபவும் மீமினுடைய மகரஜ் தான், லிப்ஸ்ல இருந்து தான் வாவ் ஃப வருது. அப்ப நீங்க ஓதும் போது 2 மிஸ்டேக் நடக்கலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இப்ப ஹும் ஃபீஹ அப்படிதான் நீங்க வந்து ரீட் பண்ணணும். ஆனா இது சேம் மகரஜா இருக்கிறதுனால ஸ்பீடா ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னா ஹும் ஃபீ மீம வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு மிஸ்டேக். மீம மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹும் ஃபீ ஹ ஹும் ஃபீ ஹும் ஃபீ அப்படின்னு சொல்லி அந்த மீமோட மகரஜ் கரெக்டா வராம அப்படி ரீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. செகண்ட் வந்து என்னன்னா, சில பேரு குன்னாவோட ரீட் பண்ணிடுவாங்க. ஹும் ஃபீ ஹ ஏன்னா அது மகரஜ் வர்றதுனால சேம் இருக்கிறதுனால ஹும் குன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 மிஸ்டேக்ஸும் அவாய்ட் பண்ணணும். அதனால வாவ் ஃப வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து ஹும் ஃபீ ஹ அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் மீமோட மகரஜ. ஹும் ஃபீ ஹ. அதே மாதிரி இந்த இடத்துலயும் அலைஹிம் வித்தவுட் குன்னா இது. ஓகே. வலத்தாலீன். சரியா? இந்த இடத்துலயும் அலைஹிம் வ அலைஹிம் வ ஹிம் வ அப்படிங்கும் போது வாவினுடைய மகரஜும் கரெக்டா வராது, மீமினுடைய மகரஜும் கரெக்டா க்ளோஸ் ஆகாது. சரியா? சோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணும்போது பொறுமையா அலைஹிம் வலத்தா அப்படி வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் மீம் ரூல்ஸ்னுடைய சட்டம். மீம்ல தன்வீன் வந்து வராது, உங்களுக்கு வந்து மீம் சுக்கூன் மட்டும். இதுதான் இந்த 3 சட்டம் நம்ம பார்த்தோம். இணைத்தல், மறைத்தல், வெளிப்படுத்துதல். மீம் சுக்கூனை ஃபாலோ பண்ணி மீம் வந்தா இணைச்சு குணா கொடுக்கணும். மீம் சுக்கூனை ஃபாலோ பண்ணி பே வந்துச்சுன்னா மறைச்சு குணா கொடுக்கணும். மீதி லெட்டர்ஸ் வரும்போது நீங்க வெளிப்படுத்தி ஓதணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சூரா பார்க்கலாம். யாராவது வில்லிங்கா இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேர் கூப்பிடுறேன். ஓகே, ரஸியா பேகம். சொல்லுங்க சிஸ்டர். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல எங்க வந்து மீமினுடைய சட்டம் வருது நீங்க சொல்லுங்க, நான் மார்க் பண்றேன். ஓகே. எங்க மீமினுடைய சட்டம் வருது, என்ன சட்டம்? இந்த சூரா பையினா. ஓகே. சூரா பையினா. லம் பாருங்க சிஸ்டர். லம். அப்ப லம் தொடர்ந்து என்ன லெட்டர் வந்திருக்கு? லம் தொடர்ந்து அடுத்து யா வந்திருக்கு. லம் தொடர்ந்து யா வந்திருக்கு. அப்ப என்ன சட்டம் அது? அது வந்து மீம் சாக்கின்
மீம் சாக்கின் என்ன சட்டம்? அது இணைத்தல் சட்டம் சிஸ்டர். ஓகே, இணைத்தல் லம் சட்டம். லம் யகூனில் நூனுனுடைய இணைத்தல்ல ஏங்கிற எழுத்து வரும். மீம் ரூல்ஸோட இணைத்தல்ல எந்த லெட்டர் வரும்? புரியுதுங்களா சிஸ்டர்? இப்போ மீம் நீங்க சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திருக்கு, மீம் சுக்கூன் இருக்கு, மீம் சுக்குன் வந்திருக்கு. மீம் சுக்கூன் வந்திருக்கு. சரி, ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ மீம் ரூல்ஸ்ல இணைத்தலுடைய எழுத்து என்ன? மீம் ரூல்ஸ்ல இணைத்தலுக்குரிய எழுத்து என்ன? இணைத்தலுக்குரிய எழுத்து என்ன? மீம் சுக்குன்ல இணைத்தலுடைய எழுத்து மீம் தான் சிஸ்டர் சொன்னீங்க. மீம் தான் சொன்னேன். அப்போ இங்க மீம் சுக்குனை தொடர்ந்து மீம் வந்திருக்கா? மீம் வரல சிஸ்டர், யா தான் வந்திருக்கு. யா தான் வந்திருக்கு. அப்போ அதை எப்படி நீங்க ரீட் பண்ணுவீங்க? அது வந்து வெளிப்படுத்தி தான் ஓதணும். அப்ப அதை எப்படி ரீட் எப்படி ரீட் பண்ணு? லம் யகூன் லம் யகுனில்லதீன கஃபரு. கஃபரு. சோ இத நீங்க இருக்கிறபடியே தான் ஓதணும். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. வெளிப்படுத்தி வெளிப்படுத்துதல் சட்டம். ஓகே, வெளிப்படுத்துதல் சட்டம். நெக்ஸ்ட் பெனாசிர், இந்த சூரா பையினால வேற எதாவது இடத்துல மீம் ரூல்ஸ் வந்திருக்கா? வந்திருந்ததுன்னா எங்க வந்திருக்கு, என்ன சட்டம்? வேற யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே, ஆலியா நீங்க சொல்லுங்க. சிஸ்டர் அவங்க ஓதுன அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூஸ் வேர்ட்ல வந்து கஃபரு கஃபரு மின் அஹ் அஹ்லில், அங்க வந்து மின் அதை வெளிப்படுத்தி ஓதுறோம். ஏன்னா மின் மீம் அப்படிங்கிறது நூனுடைய சட்டம். நம்ம இப்ப பாக்குறது மீமினுடைய சட்டம். ஓகே சிஸ்டர். மீம் ரூல்ஸ் வேற எங்கேயாவது வந்திருக்கா? யாராவது கண்டுபிடிச்சீங்களா இந்த சூரா பையினால? ஸ்கிரீன் தெரியுது தானே? தெரியுதுங்க சிஸ்டர். சொல்லுங்க அப்போ. இந்த முஷத்தா வந்திருக்கு சிஸ்டர். மின் ரசூலும் மினல்லாஹி. மீம் நம்ம படிச்சது மீம் சுக்கூன் மட்டும்தான். மீம் சுக்கூன் எங்க வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க. ஆலியா நீங்க திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? சாரி. வேற யாருக்குமே தெரியலையா? பெனாசிர் கண்டுபிடிச்சீங்களா? எல்லாத்துலயுமே மீ தான் வந்திருக்கு, மீ மா தான் வந்திருக்கு, மீம் சுக்குன் வரல. வந்திருக்கு சிஸ்டர். ஹும் ஷர். லாஸ்ட்ல ஹும் ஷர்ரா. வெரி குட். லாஸ்ட்ல வந்திருக்கு. சொல்லுங்க ஜமீரா. ஜமீரா தானே சொன்னீங்க? ரெண்டு பேர் சொன்னோம்னு நினைக்கிறேன் சிஸ்டர். சரி, ஓகே. ரஜியா சிஸ்டர் ட்ரை பண்ணிட்டாங்கல்ல. ஜமீரா நீங்க சொல்லுங்க. இங்க இங்க வந்திருக்கு. வெரி குட், மாஷா அல்லாஹ். இங்க என்ன சட்டம்? இது வந்து வெளிப்படுத்தி தான் சிஸ்டர் ஓட்டணும். ரீட் பண்ணி காமிங்க. அந்த லாஸ்ட் லைன். மீமும் சேர்ந்து வந்தா வந்து இணைச்சு ஓதணும்னு சொன்னீங்க. பா எழுத்து வந்தா பாதியா மறைச்சு ஓதணும்னு சொன்னீங்க. இத வந்து வெளிப்படுத்தி ஹும் ஷர்ரால் அப்படிதான் சேர்த்துதான் ஓத சொன்னீங்க. ரீட் பண்ணி காமிங்க. இந்த லாஸ்ட் லைனை ரீட் பண்ணுங்க. ஹும் ஷர்ரல் பரியத்தி. பரியத். ஹரக்கத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப சண்டையா? என்ன ஹரக்கத் இருக்கு? ஹும் ஷர்ருல் சாரி சிஸ்டர். ஹும் ஷர்ருல் பரியத். அப்போ இந்த இடத்த மீம்ல வெளிப்படுத்தி தான் ஓதணும். ஓகே, இங்க யாராவது கண்டுபிடிச்சீங்களா? நஸ்ரீன், முகமது ஹனீஃப், ஐஷா தானே அது? அங்க அலிஃப் இருக்கு சிஸ்டர். அது வந்து
அது பேர் என்னமோ சொன்னீங்களே சிஸ்டர். அம்சத்துல் வசீலா சிஸ்டர் அது பேரு. ஹம்சத்துல் வசல். சொன்னேன், ஹம்சத்துல் வசல் சொன்னேன். அப்பனா வந்து அலிஃப் இருக்கிறதுனால அது ஹம்சத்துல் வசல் வந்து நூனுக்கு. சரியா? நூன் ரூல்ஸ்ல தான் ஹம்சத்துல் வசல் பார்த்தோம். இப்போ நான் உங்ககிட்ட கேக்குற கொஸ்டின் மீம். நஸ்ரின் நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த சூரா அலக்ல எங்க மீமினுடைய சட்டம் வந்திருக்கு? வேற சிஸ்டர்ல அதே மறுபடியும் நஸ்ரின், ஆயிஷா நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லவா? யாரு? நஸ்ரின் ட்ரை பண்ணட்டுமே. நஸ்ரின் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. சிஸ்டர் அதேவா இல்ல வேற வேற இந்த சூரா அலக் இந்த சூறால மீமோட மீம் ரூல்ஸ் வேற எங்க வந்திருக்கு? அதாவது மீம் சுக்கூன் எங்க வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஓகே சிஸ்டர். எத்தனாவது லைன்ல இருக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு பாருங்க. ஆயிஷா நீங்களும் பாருங்க. ஆயிஷா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. எங்க வந்திருக்கு? ஐயோ இப்பதான் கண்டுபிடிச்சேன். 3rd லைன்லயோ 4th லைன்லயோ பார்த்தேன். மாலம். மேலம். அப்போ இங்க என்ன சட்டம்? மீம் சுக்குனை தொடர்ந்து என்ன எழுத்து வந்திருக்கு? யா வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு. அப்போ இது என்ன சட்டம்? இது வெளிப்படுத்தி ஓதணும். மாலம். எப்படி ஓதுவீங்க? ஓதி காமிங்க. மாலம் யஅலம். யஅலம். மீம் வந்து ஹெவி லெட்டரா லைட் லெட்டரா? லைட். லைட் அது இந்த லெட்டர். உதட்டுல இருந்து வரும் லைட் லெட்டர். மாஷா அல்லாஹ். அப்போ லைட் லெட்டர் மான்னு அதை ஹெவி ஆக்க கூடாது. மாலம் மேலம். மேலம். மேலம் யா ரொம்ப வளைச்சிடக்கூடாது. மேலம் யாலம். மேலம் எகுலம். யாலம். 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 நஅபுது சொல்லுங்க. நஅபுது. இய்யாக நஅபுது. இய்யாக நஅபுது. 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 நஅபுது சொல்லுங்க. நஅபுது. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி யாலம். யஅலம். அப்படின்னு கட் பண்ண கூடாது. யாலம். மாலம் யஅலம். அந்த யஅலம் அப்படின்னு கட் பண்றீங்கல்ல, கட் பண்ணா அது ஹம்சா சுக்குன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹம்சா சுக்குன் இருக்கு. இக்ரா இக்ரா அந்த இடத்துல கட் பண்ணும். இக்ரா அது ஹம்சா சுக்குன். இது ஐன் இங்க கட் பண்ண கூடாது. யாலம். மாலம் யாலம். மாலம் மா சொல்லக்கூடாது. மா சொன்னா அது ஹெவி ஆயிரும். மேலம் மா சொல்ல மேன் இழுத்துற கூடாது. மாலம் யாலம். மேலம் எஹ்லம். ஐன் யாலம். இங்க இருந்தா சிஸ்டர் வருது, அது வரமாட்டேங்குது. நஅபுது நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஐன் நஅபுது. அப்போ இது யாலம். அதே மாதிரிதான். யாலம். ஓகே இன்ஷாஅல்லாஹ் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணனும் ஐனுக்கு. ஓகே ஓகே. நஸ்ரின் நீங்க கண்டுபிடிச்சீங்களா வேற மீம்? மீம் தான் கஸ்ரா வச்சேதான் வர மாதிரி இருக்கு சிஸ்டர். சாக்கினே காணாமே. எல்லாரும் கண்ணு டெஸ்ட் பண்ணணும் போல. இல்ல இந்த முத்தஹர் வந்திருக்கு. ஆனா அது ஓகே ஆலியா நீங்க எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சிஸ்டர் அவங்க ஓதுனது வந்து 1 2 3 3rd லைன்ல அலம் அலம் யக்லம் யஹ்ல அந்த ஃபர்ஸ்ட் மீமை வந்து வெளிப்படுத்தி ஓதணும். மீம் சுக்குன அலம் யஹ்ல இன்னொன்னு வந்து மறைத்து ஓதணும் கொஞ்சமா. அப்போ யலம் இந்த இடத்துல மறைத்து யஹ்ல யஹ்ல யஹ்லம் பிஆஇன்ன யாலம். யாலம். இப்போ இத எப்படி ரீட் பண்ணுவீங்க? மறைச்சு அது உன்னா மறைக்க கொடுத்து தெரியல பாப்போம். சிஸ்டர். யாலம் பிஅன்ன உன்னா வரணும். உன்னா வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். யாலம் பிஅன்ன. யாலம் பிஅன்ன. ஓகே மாஷா அல்லாஹ். இப்போ இத ரீட் பண்ணும்போது இந்த வேர்ஸ் ரீட் பண்ணி காமிங்க ஃபுல்லா.
ஆலம் அது வந்து ஆலம் மத்து இல்ல, அலம். அலம் ம் அலம் ய ஹா அலம் வரக்கூடாது, ஐன். ஐன் ய அ- அலம் ய யாலம் அலம் யாலம் கும்மா. யாலம் பி ம் அன்ன ம் அன்னல்லாஹ் அன்னல்லாஹ லாஹ கரெக்ட், ட்ரை யரா பண்ணுங்க. யரா ரா ஹெவி. யரா அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா. ரீட் பண்ணுங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சிஸ்டர். ஓகே, பிரேக் பண்ணி அலம் ரீட் பண்ணுங்க. அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா. அலம் அலம் ய இங்க அல்லம் குண்டா வருது பாத்தீங்களா, இங்க குண்டா வரக்கூடாது. ஓகே சிஸ்டர். ம். அலம் 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 ய அலம் பி அன்னல்லாஹ யரா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். இன்னும் ஒரு மீம் இருக்கு. நான் அவ்வளவுதானா? சொல்லட்டேன். வேற மீம் சுத்தம் இல்லையா? அது சொல்லிட்டாங்களோ சிஸ்டர்? நான் பக்கத்துல உள்ளதே பாத்துக்கிட்டு இருக்கேன், இதை பார்க்கவே இல்லை சிஸ்டர். சரி, ஓகே, வேற சூரா உங்களுக்கு தரேன். ஓகே சிஸ்டர். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சிஸ்டர். ஓகே, இந்த இடத்துல பார்த்து சொல்லுங்க. நஸ்ரின், இது உங்களுக்காக. பார்த்து சொல்றேன் சிஸ்டர். ம் இந்த கடைசியா இருக்குல்ல சிஸ்டர், மிம் வார்த்தை மசத். சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. மிம் மசத் சிஸ்டர், கடைசி அங்க இணைத்தல். மீம் சுக்கூன் இருக்கா? மீம் சுக்குன் இல்லையே அதுல. மீம் சுக்கூன் எங்க இருக்குன்னு தேடுங்க. என்னாச்சு? இந்த பாத்துக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர். அம்மா மீம் சுக்குனை காணாமே. இந்த வம்ரா துஹு சிஸ்டர், 4வது. ஓகே, மாஷா அல்லாஹ். சொல்லுங்க. அதுல மீம் சுக்குன் வந்திருக்கு சிஸ்டர், பக்கத்துல வந்து ரா வந்திருக்கு. அதனால நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் சிஸ்டர். எப்படி ரீட் பண்ணுவீங்க? வம்ரா துஹு. பா சொன்னா அது தப்பு. வாய ஓ ஷேப்ல வச்சு ரீட் பண்ணணும். வ வ வம் வம் வம்ரா துஹு. வம்ரா அ மிஸ் ஆகுது. ஓகே சிஸ்டர். வம்ரா அத்துஹு. வம்ரா அத்துஹு. வம்ரா துஹு. ஓகே, மாஷா அல்லாஹ். சோ இங்க என்ன சட்டம் வருது? மீமினுடைய சட்டம் வெளிப்படுத்துதல் சிஸ்டர், வெளிப்படுத்துதல் சட்டம். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ இந்த 3 சட்டத்துல இந்த மீம் ரூல்ஸ், அதுக்கப்புறம் ஷம்ஷியா கமரியா, இதுல உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைங்க சிஸ்டர். ஓகே, பெனாசிர் ஹம்சத்துல் வசல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கல்ல, இதுதான் வந்துட்டு உத்மானி ஸ்கிரிப்ட். எங்க வாவுக்கு பக்கத்துல இந்த அலிஃப்க்கு மேல ஒரு சின்ன மீம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஹம்சத்துல் வசல். சோ இந்த ஹம்சத்துல் வசல் வந்து இது சைலண்டா ரீட் பண்ணணும் நம்ம. வம்ரா அத்துஹு. இங்க இந்த இருக்கா ஹம்சத்துல் வசல். ஹம்மா
லத்தல் ஹத்தப். இப்போ இது வந்து கமரியா லெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹ வந்து கமரியா லெட்டர். அப்போ நீங்க எப்படி ரீட் பண்ணுவீங்க? இந்த ஹம்சத்துல் வசல விட்டுட்டு தேவை லாம் கூட வந்து சேர்ப்பீங்க. அப்போ லாம உச்சரிக்கணும். ஹம்ம லத்தல் ஹத்தப். சரியா? பெனசித் ஓகே? ஓகே சிஸ்டர். ஓகே. இப்ப இதே சூறாவை நான் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் ஸ்கிரிப்ட்ல காமிக்கிறேன். இதுல பாத்தீங்களா வாவுக்கு அப்புறம் அலிஃப் இருக்கா? எஸ். சோ ஆனா இந்த மேல இந்தியோ பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல ஹம்சத்துல் வசல்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அலிஃப் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஹம்மா லத்தல் ஹத்தப், இங்கேயும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹம்சத்துல் வசல் வந்து இருக்கும். இது வந்து உத்மானி ஸ்கிரிப்ட். இந்த ரெண்டு சூறாக்குமே நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எப்படி இருக்கு லெட்டர்ஸ், இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து தேர்ட் லெசனும் நூன் குத்னியும் பார்த்தோம். ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்றேன். சோ நூன் குத்னி அப்படிங்கிறது நூன் சட்டத்தை தொடர்ந்து வர்றதுதான். நூன் சாக்கின் அல்லது தன்வீனை தொடர்ந்து ஹம்சத்துல் வசல் இல்ல உச்சரிப்பு இல்லாத சைலண்ட் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா நூன் சுக்கூனை நீங்க நூன் கெஸ்ராவா மாத்தி ஓதணும். லிமன் அல் முல்கு அப்படின்னு ரீட் பண்ணாம லிமனில் முல்கு அப்படி வந்து நீங்க வந்து ரீட் பண்ணணும். அதே மாதிரி தன்வீனை தொடர்ந்து நீங்க வந்து உச்சரிப்பற்ற எழுத்துக்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அப்பவும் தன்வீன்ல இருக்கிற நூனை நூன் கெசராவா மாத்தணும். அதான் சிறிய நூன் நூன் குத்னி நூஹு நிப்னஹு அப்படின்னு ரீட் பண்ணணும். இது வந்து ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தைன் எது வந்தாலும் இந்த சட்டம் தான். அது இல்லாம இன்னைக்கு ஷம்சியா கமரியா லெட்டர்ஸ் பார்த்தோம். நுனி நாக்குல இருந்து வர்ற 12 எழுத்துக்களும் தாத் ஷீன் இந்த 2 எழுத்துக்களும் வரும்போது லாம நம்ம உச்சரிக்க மாட்டோம். லாம உச்சரிக்காம அஸ்ஸவாப் அப்படிதான் ரீட் பண்ணுவோம். கமரியா அப்படின்னா லாம வந்து உச்சரிப்போம். இதுல சம்ஷியால இல்லாத 14 லெட்டர்ஸும் கமரியா லெட்டர்ஸ். இந்த இடத்துல லாம நீங்க தெளிவா உச்சரிக்கணும். ஊத்துல் கிதாப ஃபல் கமர் அப்படின்னு நீங்க வந்து உச்சரிக்கணும். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மீம் சாக்கினுடைய சட்டங்கள். இது வந்து மீம் சாக்கின்க்கு மட்டும் தான், மீம் தன்வீனுக்கு கிடையாது. இதுல மொத்தம் 3 சட்டம், 4 கிடையாது. இதுல இணைத்தலுக்கு வந்து மீம் சுக்குனை தொடர்ந்து மீமே வந்துருச்சுன்னா நம்ம இணைச்சு ஓதுவோம் குன்னாவோட லஹும். அதே மாதிரி மீம் சுக்குனை தொடர்ந்து பா வந்துச்சுன்னா மறைச்சு ஓதணும். யஇதுகும் பிஹி மீமோட மஹரஜ்ல ஃபுல்லா எடுக்காம மீமோட மஹரஜ பாதியா வச்சு நம்ம வந்து குன்னா கொடுத்து ஓதணும். நெக்ஸ்ட் வந்து வெளிப்படுத்துதல். மீம் பா இல்லாம மத்த எந்த எழுத்து வந்தாலும் இருக்கிறத இருக்கிறபடியே மீமை வெளிப்படுத்தி ஓதணும். அல்ஹம்து. வாவ் ஃப இருக்கும் போது ரொம்ப கவனமா உச்சரிக்கணும். ஏன்னா வாவ் ஃபவும் மீமினுடைய மஹரஜ் தான். அதனால மீம வந்து உச்சரிக்காம மறந்துடக்கூடாது. அதே சமயம் குன்னாவும் கொடுத்துடக்கூடாது. ஹும் ஃபீஹ அந்த மாதிரி தெளிவா வந்து ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம மத்னுடைய சட்டங்கள் வந்து பார்ப்போம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்க.